வெறும் 2 ஏக்கர்ல 1200 பேர் வாழ்ற கடல் தீவை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன, எங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாருமே கடல் தீவுல அதுவும் 2 ஏக்கர் கடல் தீவெல்லாம் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, கரேபியன் அப்படின்ற ஒரு பெருங்கடல்ல இருக்கிற ஒரு கடல் தீவு தாங்க இது. என்ன கடல் தீவுல எப்படிப்பா வெறும் 2 ஏக்கர்ல 1200 பேர் வாழ முடியும் அப்படின்னா, ஆமாங்க, அந்த 1200 பேர் அவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம எல்லாருமே பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டயே 1008 சண்டையை இழுத்து விட்டுருப்போம். ஆனா அங்க இருக்கிற ஒரு தீவுலயே ஒரே குடும்பம் மாதிரி அந்த தீவு ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இப்படியெல்லாம் கூட இருக்காங்களா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இதுவரை எந்த ஒரு திருடுமே நடந்தது இல்லையா. நம்ம எங்கேயாவது வெளியில போறோம் அப்படின்னா வீடை பூட்டிட்டோமா, பூட்டி வச்சுட்டோமா அப்படின்னு சொல்லி எங்கேயாவது பக்கத்துல போயிட்டோம் அப்படின்னா கூட கால் பண்ணி பக்கத்து வீட்டுக்காருக்கு, எங்க வீட சரியா பூட்டி இருக்கனா, கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அங்க இருக்கிற தீவுல இது வரைக்கும் பூட்டு போட்டு யாரும் போனதே கிடையாதான். வீடை பூட்டவே மாட்டாங்களாம். அது ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதே மாதிரி அங்க இது வரைக்கும் எந்த ஒரு குற்றமுமே நடந்தது இல்லையா. அங்க முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே தேவைப்படுறது மருத்துவமனை, போலீஸ். ஆனா அங்க போலீஸ் ஸ்டேஷனும் இல்ல, மருத்துவமனையும் இல்ல. இன்னொரு விஷயம் முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பொதுவாவே வீடு கட்டணும் அப்படின்னா பார்த்து டிசைனா கட்டுவோம். டிசைனா கட்டினாலே அந்த டிசைனுக்கு ஏத்த மாதிரி கலர் டெக்கரேஷன் வேற லெவல்ல கொடுப்போம். ஆனா அங்க வெறும் 3 கலரை தான் பயன்படுத்துவாங்களாம். அது என்னென்ன கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பச்சை கலர், மஞ்சள், வான நீலம், அந்த 3 கலர்ல தான் பயன்படுத்துவாங்களாம். அந்த தீவுல இருந்து எப்படிப்பா இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க. ஆனா அவங்க இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க. இந்த தீவு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி மீனவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், கடலோரம் இருக்கிற மக்கள் எல்லாருமே கடல் பக்கம் இருக்கு அப்படின்னா பார்க்கவே ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே கழிவு பொருட்களை எதுவுமே அந்த கடல்ல சேர்க்க மாட்டாங்களாம். அந்த கடல்ல அவ்வளவு பாதுகாப்பா வச்சிருப்போம் நாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஊரு அப்படின்னு ஒண்ணு இருந்தா பல ஹோட்டல் இருக்கும், பல ஸ்கூல் இருக்கும், பல மளிகை கடைகள் இருக்கும். ஆனா அந்த தீவிலேயே ஒரே ஒரு ஸ்கூலு, ஒரே ஒரு ஹோட்டலு, ஒரே ஒரு மளிகை கடை, இப்படி எல்லாம் கூட இருக்காங்களா அப்படின்னு கேட்டா ஆமாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா இந்த தீவுல ஒரு 50 குடும்பம் வாழலாம். ஆனா இப்படி 1200 பேர், அதுவும் வெறும் 2 ஏக்கர்ல வாழ்றாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். உண்மையாவே அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு ஒற்றுமையா, அவ்வளவு அன்பா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இருக்காங்க. இன்னொரு விஷயம், நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா என்ன சொல்லுவோம், நம்மளுக்கு போயிட்டு வர கண்டிப்பா வாகனம் தேவைப்படும். அங்க வாகன சத்தமே இல்லாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மைண்ட் எவ்வளவு ரிலாக்ஸா இருக்கும். ஆனா இப்படியெல்லாம் இருந்தா நல்லாதாங்க இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், எப்படி உங்க வாகனம் இல்லாம எங்க போயிட்டு வருவாங்க, எப்படி போவாங்க எங்கேயாவது போனோம்னா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க. ஏன்னா அங்க இருக்கிறது அந்த 2 ஏக்கர் தான். அந்த 2 ஏக்கர்லயே பக்கமா தானே இருக்கும். எங்கேயாச்சும் போகணும்னா கூட நடந்தே போயிட்டு வருவாங்க. அப்படி அதையும் தாண்டி எங்கேயாவது போனோம் அப்படின்னா போட்ல போயிடுவாங்களாம். போட்ல போயிட்டு வந்துருவாங்களாம். அதே மாதிரி அங்க இருக்கிற ஸ்கூல் அப்படின்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா, ஸ்கூல்ல 10வது வரைக்கும் தான் அங்க படிக்க முடியுமா. அதுக்கு மேல படிக்கணும் அப்படின்னு, மேற்படிப்பு படிக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டு படிச்சுட்டு மறுபடியும் அந்த தீவுக்குள்ள வந்துடலாம். ஆனா இப்படி இந்த குட்டி தீவுல 1200 பேர் வாழ்ந்தாலும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாதிரி நம்மளும் சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கும் இல்ல? சோ வெறும் 2 ஏக்கர்ல இந்த 1200 பேர் வாழ்ற மக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.